ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் பிடித்து கொண்ட பழைய பழக்கமே இப்போது உங்களுக்கு சோதனையாக மாறுகிறது. இதனால் மிகப்பெரிய ஆபத்து வருகிறது. அதே வழக்கம் சரியான முறையில் மாறினால் ராஜயோகமாக மாறும். இந்த மாற்றத்தை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் உலகத்தில் நிலைத்தன்மை, பொறுமை, உறுதி என்ற 3 சொற்களுக்கே உயிராக நடமாடும் மனிதர்கள் போலவே இருப்பார்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவை மாற்றிக்கொள்வது கடினம். ஆனால் அந்த முடிவின் பின்னால் இருக்கும் காரணம் மிகவும் ஆழமான சிந்தனையிலிருந்து உருவாகும். இவர்கள் வாழ்க்கையை அவசரமாக ஓட்டுவதில்லை. மெதுவாக ஆனால் நிதானமாக அடித்தளத்தை உறுதியாக அமைத்து கொண்டு முன்னேறுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் மனதளவில் தளராமல் இதை நான் செய்து காட்டுவேன் என்ற பிடிவாதத்தோடு பயணிப்பது இவர்களின் இயல்பு. சொற்களில் அதிகமாக பேசாமல் செயலில் அதிகமாக காட்டுபவர்கள் இவர்கள். ஒருவரின் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றும் மனப்பாங்கு இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் குடும்பம், நண்பர்கள், உறவுகள் என எந்த வட்டத்திலும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தூணாக நின்று ஆதரவாக இருப்பார்கள். பொருளாதார வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே திட்டமிடும் திறன் கொண்டவர்கள். பணம் என்பது இவர்களுக்கு சுகம் மட்டுமல்ல, பாதுகாப்பும் கூட. அதனால்தான் இவர்கள் செலவு செய்யும் முன் 10 முறை யோசிப்பார்கள். ஆனால் செலவு செய்தால் தரமான பொருளுக்கே செய்வார்கள். வீடு, நிலம், வாகனம் போன்ற நிலையான சொத்துக்கள் இவர்களின் கனவுகளில் முக்கிய இடம் பெறும். சின்ன சின்ன லாபங்களை விட நீண்ட காலத்திற்கு நன்மை தரும் விஷயங்களில் முதலீடு செய்வது இவர்களின் புத்திசாலித்தனம். தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் மெதுவாக முன்னேறி பெரிய நிலையை அடைவதே இவர்களின் வழி. ஒரே நாளில் உயரம் பிடிக்க நினைப்பவர்கள் அல்ல. ஆனால் ஒருமுறை உயரத்தை அடைந்தால் அதை இழக்காமல் பாதுகாக்கும் திறமை இவர்களிடம் இருக்கும். இதனால் வயது கூடுவதோடு சேர்ந்து இவர்களின் வாழ்க்கை நிலை மேலும் மேலும் வலுவடையும். உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த விசுவாசத்தையும் ஆழமான உணர்வுகளையும் கொண்டவர்கள். வெளிப்படையாக அதிகம் காதலை வெளிப்படுத்தாதவர்கள் போல தோன்றினாலும் மனதுக்குள் அவர்கள் வைத்திருக்கும் அன்பு கடல் போல ஆழமானது. ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவருக்காக தியாகம் செய்யவும் தன் சுகங்களை விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் அவர்கள் சற்று பிடிவாதமும் உரிமை உணர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள். என்னுடையவர் என்ற உணர்வு அதிகமாக இருப்பதால் சில நேரங்களில் பொறாமையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கும். அதை கட்டுப்படுத்தி கொள்ள கற்றுக்கொண்டால் ரிஷபராசிக்காரர்களின் உறவுகள் மிகவும் நிலையானதும் நிம்மதியானதும் நீண்ட காலம் நீடிப்பதுமானதாக மாறும். குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் அமைதியும் பாதுகாப்பும் வசதியும் நிறைந்த சூழ்நிலையை உருவாக்க விரும்புவார்கள். மனப்பண்புகள் மற்றும் தனிப்பட்ட குணாதிசயங்களை பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் உள்ளுக்குள் மிகவும் வலிமையானவர்கள். வெளியில் அமைதியாக இருப்பது இவர்களின் இயல்பு. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய சக்தி மறைந்திருக்கும். இவர்கள் அவசர கோபம் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை கோபம் வந்தால் அதை அடக்கிக் கொள்ள கடினம். இசை, கலை, இயற்கை, அழகு ஆகியவற்றை ரசிக்கும் தன்மை இவர்களுக்கு பிறவியிலேயே உண்டு. நல்ல உணவு, சுகமான வாழ்க்கை, சுத்தமான உடை, ஒழுங்கான சூழல் இவையெல்லாம் இவர்களின் மனதை மகிழ்விக்கும். வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவர்கள் இவர்கள். ஆனால் அதே நேரத்தில் கடமை, பொறுப்பு, குடும்ப பாசம் ஆகியவற்றை மறக்க மாட்டார்கள். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வரும். ஆனால் உதவியதை வெளிப்படையாக பேசாமல் அமைதியாக செய்வதே இவர்களின் பாணி. அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் குறித்து பேசும்போது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மரம் போல மலர்வதாகவும் வளர்வதாகவும் இருக்கும். முதலில் வேர்கள் உறுதியானதாகவும் பிறகு கிளைகள் விரியும். அதன் பின்புதான் பழங்கள் கிடைக்கும். இவர்கள்தான் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் காலப்போக்கில் அவற்றை கடந்து பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். ராஜயோகம் என்பது இவர்களுக்கு ஒரே நாளில் கிடைப்பது இல்லை. ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல வாழ்க்கை நிலை உயர்ந்து மரியாதையும் செல்வமும் சமூகத்தில் ஒரு நிலையும் கிடைக்கும். தங்களுடைய உழைப்பை நம்பி முன்னேறுவதால் பெற்ற வெற்றியின் மதிப்பை நன்கு அறிந்திருப்பார்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை கதையே ஒரு பாடம் போல இருக்கும். மெதுவாக செல், ஆனால் உறுதியாக செல். உலகம் உன்னை நிறுத்த முடியாது என்ற கருத்தை நிரூபிக்கும் கதையாக இருக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையை பார்க்கும் போது இவர்கள் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் என்ற பட்டத்தை இயல்பாகவே பெற்றிருப்பார்கள். ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை பாதியில் விட்டுவிடும் குணம் இவர்களிடம் இல்லை. ஆரம்பத்தில் மெதுவாகவே செயல்படுவார்கள். ஆனால் அந்த மெதுவான நடை காலப்போக்கில் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறும். மேற்பார்வையாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இவர்களிடம் உள்ள முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால் இவர்களிடம் கொடுத்த பொறுப்பு சரியாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை. அதனால்தான் அலுவலகத்தில் இவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். தொழில் செய்தால் திடீர் லாபத்தை விட நிலையான வருமானத்தையே விரும்புவார்கள். விவசாயம், கட்டிடம், வணிகம், வங்கி, கணக்கியல், கலை, இசை, உணவு தொழில் போன்ற துறையில் ரிஷபராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக முன்னேறுவார்கள். இவர்களின் உழைப்பும் பொறுமையும் காலப்போக்கில் சின்ன மனிதன் என்ற நிலையை பெரிய மனிதன் என்ற நிலைக்கு மாற்றும் சக்தி கொண்டது. ஆரோக்கியமான விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் சற்று அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள். உடல் வலிமை அதிகமாக இருப்பதால் எனக்கு எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையில் உடலை கவனிக்காமல் விடும் பழக்கம் சிலருக்கு இருக்கும். நல்ல உணவு, இனிப்பு உணவு, எண்ணெய்
நிறைந்த உணவு ஆகியவற்றில் இவர்களுக்கு இயல்பாகவே ஆசை இருக்கும். அதனால் சரியான கட்டுப்பாடு இல்லை என்றால் உடல் எடை, சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒருமுறை உடல்நலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்துவிட்டால் அதே பிடிவாதத்தோடு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா, உணவு கட்டுப்பாடு ஆகியவற்றில் முழுமையாக ஈடுபடுவார்கள். மனநலத்தில் அவர்கள் மெதுவாக அமைதியானவர்கள். ஆனால் மனதில் சேரும் கவலைகளை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொள்வதால் சில நேரங்களில் உள்ளுக்குள் சுமையாக மாறும். மனதை திறந்து பேச பழகினால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் இலகுவாக மாறும். ரிஷபராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்காது. ஆனால் இருக்கும் நண்பர்கள் மிக நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். அதிக நண்பர்கள் என்பதை விட உண்மையான நண்பர்கள் என்பதையே இவர்கள் விரும்புவார்கள். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக நேரம் செலவிடவும் உதவி செய்யவும் தயங்க மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அந்த நபரை மனதிலிருந்து நீக்கிவிடும் திறனும் இவர்களிடம் உண்டு. அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் உறவுகள் மெதுவாக உருவாகும். ஆனால் உருவான உறவுகள் ஆழமாகவும் வலிமையாகவும் இருக்கும். சமூக வாழ்க்கையில் இவர்கள் அதிகமாக பேசி புகழ் பெற மாட்டார்கள். ஆனால் செயலால் மரியாதை பெறுவார்கள். பேசுவதை காட்டிலும் செய்வது என்ற கொள்கை இவர்களின் இயல்பு. ஆன்மீக மற்றும் வாழ்க்கை தத்துவத்தை பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் வெளிப்படையாக பக்தி காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். தங்களுடைய உழைப்பும் கடவுளின் அருளும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை உயர்வடையும் என்று நம்புவார்கள். கோவில், பூஜை, விரதம் போன்றவற்றை ஒழுங்காக பின்பற்றும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதைவிட முக்கியமாக நல்லது செய், கெட்டது நினைக்காத என்ற தத்துவத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார்கள். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, உழைப்பை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் வேரூன்றி இருக்கும். அதனால்தான் பல ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி காலத்தில் அமைதி, மரியாதை, குடும்ப சந்தோஷம் ஆகியவை நிறைந்திருக்கும். அதே போல ரிஷபம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்களை பற்றி பேசும்போது இவர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல நேராக செல்லாது. ஆனால் மெதுவாக உயரம் பிடிக்கும் மலைப்பாதை போல இருக்கும். இவர்கள் இளமையில் உழைப்பும் போராட்டமும் அதிகமாக அனுபவிப்பார்கள். நண்பர்கள், உறவுகள், வேலை, பணம் எல்லாவற்றிலும் என்னால் முடியும் என்று நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த போராட்ட காலமே இவர்களின் எதிர்காலத்தை உறுதியாக அமைக்கும் காலமாக இருக்கும். 30 வயதுக்கு பிறகு பலரின் வாழ்க்கையில் நிலைத்தன்மை உருவாகும். 35 முதல் 45 வரை உள்ள காலம் இவர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக மாறும். வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், நல்ல பதவி, பெரிய வருமானம், குடும்ப வளர்ச்சி ஆகியவை இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடைபெறும். அதிர்ஷ்டம் ஒரே நாளில் கதவை திறக்காது. ஆனால் தினமும் சிறிது சிறிதாக கதவை திறந்து வாழ்க்கையை பெரிய அரங்கமாக மாற்றும். அதனால் ரிஷப ராசிக்காரர்களின் வெற்றி கதை பெரும்பாலும் திடீர் வெற்றி அல்ல, தொடர்ச்சியான உழைப்பின் வெற்றி என்ற பெயரை பெறும். ஆண் ரிஷபராசிக்காரர்களின் தனித்துவத்தை பார்க்கும் போது இவர்கள் வெளிப்படையாக கடினமாகவும் உள்ளுக்குள் மென்மையாகவும் இருப்பார்கள். குடும்ப பொறுப்பை தங்களுடைய தோளில் ஏற்றுக்கொள்வதில் பெருமை கொள்வார்கள். மனைவி, குழந்தைகள், பெற்றோர் இவர்களின் பலனுக்காக தங்கள் சுகங்களை விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டார்கள். வேலை வாழ்க்கையில் இவர்கள் நேர்மையும் கடமை உணர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள். ஆனால் சில நேரங்களில் என் வழிதான் சரி என்ற பிடிவாதம் அதிகமாகி மற்றவர்களின் கருத்தை கேட்காமல் போகலாம். காதலில் மிகவும் விசுவாசமானவர்கள். ஒருவரை நேசித்தால் அவருக்காக வாழ்வையே அர்ப்பணிப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் உரிமை உணர்ச்சி அதிகமாக இருப்பதால் துணையின் சுதந்திரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் இவர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் வலிமையானதும் நீடித்ததுமானதாக மாறும். பெண் ரிஷபராசிக்காரர்களை பற்றி பேசினால் இவர்கள் வீட்டின் அடித்தளமாகவும் குடும்பத்தின் முதுகெலும்பாகவும் செயல்படுவார்கள். பொறுமை, தியாகம், பொறுப்பு என்ற 3 குணங்களும் இவர்களின் இயல்பில் கலந்திருக்கும். குழந்தைகள், கணவர், பெற்றோர் ஆகியோரின் தேவைகளை முதலில் நினைக்கும் மனப்பான்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அழகை விரும்பும் தன்மை, ஒழுங்கை விரும்பும் பழக்கம், வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவை அனைத்தும் இவர்களின் மனநிலையை வெளிப்படுத்தும். வேலை செய்தாலும் வீட்டை கவனித்தாலும் இரண்டையும் சமநிலையாக நடத்தும் திறன் இவர்களிடம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் தங்கள் மனவேதனைகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வதால் மனசுமை அதிகமாகலாம். தங்களை பற்றியும் சிந்திக்க ஆரம்பித்தால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் மற்றும் வாழ்க்கை உயர்வு வழிகளை பார்க்கும் போது இவர்கள் வாழ்க்கையில் வரும் தடைகள் பெரும்பாலும் பிடிவாதத்தாலும் அதிக ஆசையாலும் உருவாகும். அதனால்தான் பொறுமையை வைத்துக்கொண்டு மற்றவர்களின் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை தினம் சுத்தமான உடை அணிந்து வீட்டில் விளக்கு ஏற்றி மனதார வேண்டுதல் செய்வது நல்லது. இயற்கையை நேசிப்பது, மரம் நடுவது, மிருகங்களுக்கு உணவு கொடுப்பது போன்ற செயல்கள் இவர்களின் வாழ்க்கையில் நல்ல சக்திகளை உருவாக்கும். பண விஷயத்தில் பேராசை காட்டாமல் தர்மம் செய்யும் பழக்கம் இருந்தால்
வருமானம் நிலையாக இருக்கும். குறிப்பாக தங்கள் உழைப்பால் சம்பாதித்த பணத்தில் ஒரு சிறு பகுதியை பிறருக்கு உதவ பயன்படுத்தினால் அது பல மடங்காக திரும்ப வரும் என்ற அனுபவத்தை ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உணர்வார்கள். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். கடன் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். முதுகு தண்டுவட பிரச்சனை, சுளுக்கு பிரச்சனை போன்றவற்றில் உரிய சிகிச்சை மருத்துவம் கிடைக்கும். தொழில் மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் மாற்றம் ஏற்படும். லாபங்கள் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். தொடர்ந்து இருந்து வரும் அற்புதமான காலத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்ல நன்மைகள், சந்தோஷங்கள் ஏற்படும். 10ஆம் இடம் பாகிஸ்தானம் இரண்டும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு வேலையில் நிரந்தரம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் அனைத்தும் நீங்கும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். புதிய வேலைவாய்ப்புகள் அமையும். நிறைய பேருக்கு தாய், மாமியார் உடல்நிலையில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதம் முழுவதும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். கஷ்டங்கள், பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். யோகமும் அனுகூலமும் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், சவால்கள் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மைகளை தரும். குடும்பத்தின் மகிழ்ச்சிகள் பெருகும். தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஏற்படும். சந்தோஷம் 90%, பொருளாதார ஏற்றம் 80% நன்றாகவே இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்போது செம்ம ஸ்ட்ராங்கான இடத்தில் இருக்கிறார். வர்ற 2 மாதத்துக்கு நீங்க தான் கிங். வேலையில் ப்ரொமோஷன், பிஸ்னஸில் லாபம்னு வருமானம் பல வழிகளில் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்ப போகிறது. நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் வெற்றி நிச்சயம். கை நிறைய சம்பளம், எதிர்பாராத சலுகைகள், வசதிகள் பெருகும். பெரிய பெரிய விஐபிகளோட நட்பு கிடைச்சி உங்கள் அந்தஸ்தே மாறப்போகிறது. மொத்தத்தில் இது நீங்கள் இன்பங்களை அள்ளி அனுபவிக்க போகிற பொற்காலம். மேலும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு புதிதாக ஏதாவது செய்ய நீங்கள் திட்டமிடலாம். கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு மரியாதை மற்றும் வாய்ப்புகளையும் அளிக்கும். ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். புதிய பயணம், கொஞ்சம் அறிமுகமில்லாத நபர்களிடம் பழகவும் லாபத்தை தரும். அது உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கலாம். மேலும் சூரியன், புதன், ராகு மற்றும் சூரியன் சேர்க்கையில் உண்டாகும் இந்த சதுர்கிரக யோகமானது ரிஷபராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 10வது வீட்டில் மாற்றத்தை உண்டாக்குகிறது. இதன் விளைவாக அலுவலக அலைச்சல், பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே நேரம் உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். நிறுவனத்தின் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை முழுவதுமாக பயன்படுத்தி நிறுவனத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வீர்கள். நிதி நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். நிறுவனத்தின் முன்னேற்றத்துடன் உங்கள் முன்னேற்றத்தையும் உறுதி செய்வீர்கள். சக ஊழியர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். பணிகளை பகிர்ந்து செய்து குறித்த காலத்திற்குள் செய்து முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஏனென்றால் பூமி ராசியான ரிஷபமும் நீர் ராசியான கடகமும் அன்பு, விசுவாசம் மற்றும் பாதுகாப்பு உணர்வில் சிறந்து விளங்குவார்கள். ரிஷபம் வழங்கும் ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை கடக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நிம்மதியை அளிக்கிறது. கடகத்தின் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு இந்த உறவை மேலும் வலுப்படுத்துகிறது. குடும்ப வாழ்க்கையில் இந்த ஜோடி மிகவும் சிறந்ததாகவே இருக்கும். அதே போலதான் ரிஷபராசியை கொண்டவர்களின் ஜாதகத்தில் 10வது வீட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூரியன் பெயர்ச்சி தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண உதவி செய்கிறது. குறிப்பாக சுயமாக தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் தடையாக இருந்த விஷயங்களை வென்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வார்கள். பொருளாதார நிலையில் ஏற்றம் காணலாம். நிதி நெருக்கடியில் இருந்து தப்பிக்கலாம். மன நிறைவான மன வாழ்க்கையும் அமையும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தால் வாழ்க்கையிலும் ஸ்திரத்தன்மையும் பொருளாதார நன்மைகளையும் அடையப் போகிறார்கள். இதனால் அவர்களின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அவர்களின் பேச்சில் மென்மை நிறைந்திருக்கும். தொழில் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்காத புகழை பெறலாம். வேலையை பொறுத்தவரை பதவி உயர்வுகள் மற்றும் அதிக வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தங்கள் தொழில் இலக்குகளை அடைய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அவர்கள் பணியிடத்தில் பொறுப்புடன் செயல்பட்டால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அவர்களின் உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் பாராட்டு கிடைக்கும். அவர்களின் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அதிலும் முக்கியமாக சனி மற்றும் செவ்வாய் கிரகம் இணைந்து உண்டாக்கும் இந்த அர்த்த கேந்திர யோகம் ரிஷப ராசியினரின் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த ஒரு காலத்தை கொண்டு வருகிறது. பணியிடத்தில் அலைச்சல் நிறைந்திருக்கும். உங்கள் பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிக்க சக ஊழியர்களின் உதவி தேவைப்படும். தொழில் வாழ்க்கையில் ஏற்றங்கள் காண நிதி உதவி தேவைப்படும். போதுமான நிதியை திரட்டுவதில் சிரமங்கள் நீடிக்கும். பணியிடத்தில் காணப்படும்
ஏற்படும் அலைச்சல்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை கொண்டு வரும். மன அழுத்தத்தின் வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கலாம். குறிப்பாக ரிஷபராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் கிடைக்கும். குரு வக்கரமாக இருப்பதால் பேராசை அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஏற்றங்கள் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை, தொழில், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மனதில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். ஆனால் திருப்தி மட்டும் ஏற்படாது. எவ்வளவு வந்தாலும் பத்தாது என்கின்ற நிலை ஏற்படும். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ரிஷபராசியில் லக்னத்தில் பிறந்திருக்கும் நபர்களின் வீட்டில் கெட்ட காரியங்கள் நடக்கலாம். அதற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய நிலை ஏற்படும். நண்பர்கள், உறவுகள், தொலைதூர சொந்தங்கள் வீட்டில் இருந்து கெட்ட செய்திகள் வரும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உணவுத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் வரும். அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். நிறைய ஏற்றங்களும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பேராசை ஏற்படும் காலம் என்பதால் சிந்தித்து முடிவெடுப்பது, செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% சூப்பராகவே இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரன் பெயர்ச்சியானது மன அழுத்தம் நிறைந்த காலத்தை கொண்டு வருகிறது. கடந்த காலத்தில் செய்த தவறுகள் உங்கள் நிகழ்காலத்தை பாதிக்கும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடன் போட்டிகள் அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் பின்னடைவு காணப்படலாம். அதாவது உங்கள் முடிவுகள் தவறாக முடியலாம். லாபத்திற்கு பதில் நட்டங்கள் உண்டாகலாம். குடும்ப வாழ்க்கையில் உறவினர்களுடன் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகலாம். காதல் வாழ்க்கையிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். காதல் முடிவு வரை செல்லக்கூடும். பண விஷயத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும். அடுத்து என்ன செய்வது என்பது அறியாத ஒரு குழப்பமான நிலை நீடிக்கும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் தொழில் செய்து வரும் நபர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது. அதேபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கர்ம வீடு என அழைக்கப்படும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் தொழில் ரீதியாக பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, பொறுப்பு உயர்வு கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். முன்னோர்களின் சொத்துக்களில் இருந்து நன்மை கிடைக்கலாம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் அதிர்ஷ்ட வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த மகாலட்சுமி ராஜயோகம் ரிஷபராசி கொண்டவர்களின் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை போக்கி வெற்றிகளை கொண்டு வருகிறார். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த வெற்றிகளை தேடி தரும். தொழில் வளர்ச்சி தொடர்பாக பயன்கள் பல மேற்கொள்ளும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் உயர் அதிகாரிகளின் அனுமதியும் கிடைக்க உங்கள் விருப்பமான பணிகளை எடுத்து செய்வீர்கள். நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவும் செயல் திட்டங்களை செயல்படுத்த தொடங்குவீர்கள். மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் சடங்குகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் மன அமைதியை உறுதி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் நிகழ்வுகள் நடக்கும். உங்கள் திறமைகளை போற்றும் வகையில் உயர் பதவியுடன் கூடிய ஊக்கத்தொகையும் கிடைக்கும். வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு சாதகமான ஒரு காலமாக இது இருக்கும். காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை குறித்து பேசும்போது மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வருவீர்கள். காதல் துணை உங்களுக்கு முழுமையான ஆதரவு அளிக்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியத்தை அடைவீர்கள். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணலாம். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்கலாம். அதே நேரம் உங்கள் திருமண தடைகள் நீங்கும். எதிர்பார்த்த மன வாழ்க்கை அமையும். அது மட்டுமில்லாமல் ரிஷபம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையை பற்றி பேசும்போது இவர்கள் திருமணத்தை ஒரு பொழுதுபோக்காக அல்ல, வாழ்க்கையின் மிக முக்கியமான பொறுப்பாகவே நினைப்பார்கள். ஒரு முறை இணைந்தால் வாழ்நாள் முழுவதும் என்ற எண்ணமே இவர்களின் அடிப்படை நம்பிக்கை. துணையை தேர்ந்தெடுக்கும் போது அழகை மட்டும் பார்க்காமல் நம்பிக்கை, பொறுமை, குடும்ப பாசம் ஆகியவற்றை முக்கியமாக கருதுவார்கள். திருமணத்திற்கு பிறகு மனைவி அல்லது கணவருக்காக தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவும் தயங்க மாட்டார்கள். வீட்டில் அமைதி, ஒழுங்கு, வசதி இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் விருப்பம். ஆனால் சில நேரங்களில் தங்கள் கருத்தையே சரி என்று பிடிவாதம் பிடித்துக் கொள்வதால் சில சச்சரவுகள் உருவாகலாம். அங்கு விட்டு கொடுக்கும் குணத்தை வளர்த்து கொண்டால் ரிஷபராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ஒரு கோவிலின் அமைதியை போல் அமைந்துவிடும். வயது கூட கூட இவர்களின் குடும்ப பந்தம் மேலும் வலுவாகி வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து செல்வமும் மரியாதையும் பெருகும். பணம், செல்வம், சொத்து சேர்ப்பது என்ற விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே சேமிப்பு மனிதர்கள் என்று இருக்கிறதை நாளைக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் வேரூன்றி இருக்கும். அதனால் திடீர் செலவுகள், ஆடம்பரங்கள், தேவையில்லாத கடன்கள் ஆகியவற்றிலிருந்து இயல்பாகவே விலகி இருப்பார்கள். நிலம், வீடு, தங்கம், வங்கி சேமிப்பு போன்ற நிலையான முதலீடுகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. ஆனால் சில நேரங்களில் பணத்தை அதிகமாக நேசிப்பதால் அதை இழக்கக்கூடாது என்ற பயம் மனதில் பதிந்துவிடும். அந்த பயம் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை தவறவிடும் சூழ்நிலையும் வரலாம். பணம் என்பது பாதுகாப்பாக மட்டுமே
பயத்துக்காக அல்ல என்பதை உணர்ந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் பணத்தில் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவார்கள். குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் செல்வ சேர்க்கை அதிகரித்து குடும்பத்திற்கு நிலையான வசதி வருகும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் முக்கியமான ஆபத்துகளை பற்றி பேசும்போது அந்த ஆபத்து வெளியிலிருந்து வரும் எதிரிகள் அல்ல, இவர்களுடைய உள்ளத்திலிருந்து வரும் பிடிவாதம் தான். நான் நினைத்ததுதான் சரி என்ற எண்ணம் அதிகமாகிவிட்டால் நல்ல ஆலோசனைகளையும் தள்ளி விடுவார்கள். அதனால் வேலை, தொழில், உறவுகள் ஆகியவற்றில் சின்ன சின்ன தடைகள் பெரிதாக மாற வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு ஆபத்து ஆசை, நல்ல உணவு, சுகம், வசதி ஆகியவற்றை அதிகமாக விரும்புவதால் உடல்நலம் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் ஒருவரை அதிகமாக நேசித்தால் அவர்கள் மீது முழுமையாக சார்ந்துவிடும் குணமும் சிலருக்கு இருக்கும். அப்படி இருந்தால் அந்த உறவு உடைந்தால் மனவேதனை அதிகமாகும். அதனால்தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பாடம் பிறரை நேசிக்கவும் ஆனால் தங்களை மறக்காமல் இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கவும் வாழ்க்கை உயர்வு பெறவும் ரிஷப ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகளை பார்க்கும் போது முதலில் மனநிலை மாற்றம் முக்கியம். பிடிவாதத்தை உறுதியாக மாற்றிக்கொள்ளாமல் நிதானமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் தங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும் பழக்கம் இருந்தால் பல தவறுகள் தானாகவே குறையும். இவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கைகளையும் தெளிவையும் தரும். பணத்தில் ஒரு சிறு பகுதியை தர்மமாக கொடுப்பது, பிறருக்கு உதவுவது, ஏழைகளுக்கு உணவு வழங்குவது போன்ற செயல்கள் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.